அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு என்ன பண்ணிட்டோன்னா, வெங்காயம், தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சாச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் நறுக்கி வச்சாச்சு. ஒரு 3 வகையான வெஜிடபிள்ஸ் நறுக்கியாச்சு. கடாயில் என்ன பண்ணிட்டோன்னா, எண்ணெய் ஊற்றியாச்சு. கடலெண்ணெய் ஊற்றிட்டோம். அப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதே போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா காயும் சேர்த்து போடலாம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதங்கினா எல்லாம் வதங்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்குறோம். அதோட தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் என் ஹஸ்பண்ட்ட. ஸோ ஒவ்வொருத்தவங்க கைப்பக்கம் ஒவ்வொரு மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க கையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை போட்டு அவங்களும் ஒரு கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னோடய கைப்பக்கம் எப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கேரட் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ணிட்டோன்னா, கேரட் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தோம். அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா கிண்டி விட்டே இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணிட்டோன்னா, உருளைக்கிழங்கு, அப்புறம் மிளகாய் 2-3 மிளகாய் போட்டாச்சு. அப்புறம் பீன்ஸ் இருக்குல்லையா, அதனால் பொடிசாக சாப் பண்ணி வச்சாச்சு. அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் என்னென்னா, உப்பும் ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா உப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா வதங்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. நல்லா எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கனால அடிப்பிடிக்க பார்க்கும். அதுக்கப்புறம் பூண்டு இருக்கு இல்லையா, அதை நக்க ஆரம்பிச்சிட்டேன் சைடில். ஸோ நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க, நான் நக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, கடைசியாக உப்பு போட்டேன். உப்பு ஒரு தேவையான அளவு போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கீழே அடிப்பிடிக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. ஸ்மெல் வருதான், அதை கை காட்டுறாங்க. ஸோ நல்லா கிண்டி விட்டாச்சு அடிப்பிடிக்காமல். இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி. அதுக்கு முன்னாடி நான் பூண்டு ஆட் பண்ணிட்டேன். மிதக்குது பார்த்தீங்களா, நச்சு ஆட் பண்ணேன் ஒரு 4-5 பூண்டு. அப்புறம் லைட்டாக உப்பு பத்தலன்னு சொல்லிட்டு உப்பு ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றிட்டோம். வேறு எதுவுமே ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும்தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோடு என்ன பண்ணிட்டேன்னா, நல்லா கொதி வரணும். ஏன்னா எங்கள் அண்ணி நன்னாக்கெலாம் சாப்பிட முடியாதுக்காக அப்படி பண்ணியாச்சு. அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா வேகணும் அவங்களுக்கு. ஸோ அதனால் சாப்பிட முடியும் அவங்களுக்காக நல்லா வேக விட்டுட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நான் அரை வேக்காடாக சாப்பிடணும், நல்லா வேக்காடாக சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி சாப்பிட்டுக்கோங்க. இது அவங்களுக்காக நாங்கள் சாப்பிட முடியாதுன்ற காரணத்தால் பண்ணியாச்சு. அப்புறம் சேமியா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான். நாங்கள் எத்தனை பேர்னால் 4-5 பேருக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியாச்சு. நல்லா இப்போ கிண்டி விடணும். இதுலேயே இப்படி சில பேர் அவிச்சு எடுத்து வருவாங்க. அவிச்சு எடுத்தால் இது ரொம்ப அணில் சேமியான்றனால ரொம்ப எப்படி ஆயிரும்னா, மசிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இப்படி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நல்லா கிண்டி விட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எந்த வீடியோ ஆட் பண்ணல. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.